ஹாய் சாட்டர்டே காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா. காலையில் எழுந்து இவங்களாம் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த துணி துவைக்கிறது, வீடு பெருக்கி மாப்பெல்லாம் பண்ணிடுவேன். அப்போ வந்து மீதியெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா சரி டெய்லியும் சாப்பாடு கட்டிட்டு போகிறதால நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி காலையில் இட்லியும் மீன் குழம்பும் சந்தோஷ்க்கு எனக்கு புட்டுக்கெல்லாம் வந்து சரி வயிறெல்லாம் காரமாக சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இனிப்பு பணியாரம் செஞ்சுட்டு நல்லா சூப்பராக அந்த வாழைப்பழம்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. காலையிலே நல்லா இனிப்பு பணியாரம் ஒரு தட்டு நிறைய சாப்பிட்டுட்டு மாதுளப்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு மதியம் வந்து நாளைக்கு தை அமாவாசைங்கிறதால சிக்கன் கிரேவி தான் செஞ்சேன். இந்த சிக்கன் கிரேவி எங்கள் வீட்டில் எப்படி இருக்கணும்னா இந்த அரைச்சிலாம் போடக்கூடாது. இந்த தக்காளி, வெங்காயம் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அந்த எண்ணெயில் இந்த மாதிரி மிதந்துடணும். நல்லா எப்படி சாஃப்டாக வெந்துடணும். அதுக்கப்புறம் சிக்கனை வந்து முன்னாடியே போட்டுடணும். அந்த மசாலா போட்ட பின்னாடிலாம் போடக்கூடாது. போட்டு அதுலேருந்து தண்ணி மூடி வச்சிடணும். மூடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் வந்தால் தான் அதில் இருக்க அந்த ஸ்மெல்லெல்லாம் போகுமா. தண்ணியெல்லாம் வற்றிட்டு எப்படி அதிலே ஒரு 50% நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி விடணும். இந்த பக்கம் ரசம்லாம் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் நல்லா காரமாக ரசம் வச்சுட்டு இந்த பக்கம் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்படி சூப்பராக இருக்கும். இது வந்து எனக்கு நைட்டு இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா சந்தோஷம் தான் சொல்லி எப்படி தான் செய்யணும். அதுவும் இந்த சாப்பாடுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாய், இன்னொரு வீடியோவில்